குட் பேட் அக்லி டீசரை பொறுத்த வரைக்கும் சார், ஆதிக் வந்து அஜித்தோட ஃபேன் பாயா இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அஜித் பாத்தீங்கன்னா தீனா லுக்லயும் அஜித் இருக்காரு, மங்காத்தா லுக்லயும் அஜித் இருக்காரு, சிக் லைட்லாம் போடுறாரு பாத்தீங்களா, அது வாலி லுக்லயும் அஜித் இருக்காரு. பழைய அஜித்தை வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்றாங்க, பழைய அஜித் திரும்பி வந்துட்டு தான் ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இட்லி கடை வந்து எல்லா விதமான பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர். இப்ப அவருக்கு இருக்கிற இந்த ஒரு மார்க்கெட்டுக்கு நிச்சயமா வந்து ஒரு ஃபேமிலி படமோ இல்ல ஒரு சாதாரண லவ் படமோ ஒரு எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. அஜித்தா தனுஷா அப்படின்னா அஜித்துக்கு இருக்கிற மார்க்கெட் உயரம் இருக்கு பார்த்தீங்களா, அது வேற மாதிரியான மார்க்கெட் உயரம். அஜித்துக்கு இருக்கிற ஆடியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வேற மாதிரியான ஆடியன்ஸ். அஜித்துக்கு இருக்கிற கொண்டாட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது வேற மாதிரியான கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தையும் தனுஷ்க்கு இருக்கிற ஆடியன்ஸ், தனுஷ்க்கு இருக்கிற மார்க்கெட்டு, தனுஷனுடைய ஆடியன்ஸோட கொண்டாட்டத்தையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா அஜித் ரொம்ப மேலே தான், தனுஷ் கொஞ்சம் கீழே தான். ரெண்டு பெரிய படங்கள், அதாவது குட் பேட் அக்லியும் ஏப்ரல் 10 வருது, இட்லி கடையும் ஏப்ரல் 10 வருது. ரெண்டு பெரிய படங்கள் ஏப்ரல் 10 வர்றது வந்து ஒரு தயாரிப்பாளராக எனக்கு வந்து அது அட்வைசபிளாக படலை. அது வந்து தயாரிப்பாளருக்கும் நல்லதில்லை, அது வந்து தேட்டருக்கும் நல்லதில்லை, டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நல்லதில்லை, மொத்தத்தில் வந்து யாருக்குமே சினிமா சார்ந்தவங்களுக்கு நல்லதில்லை, ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். இட்லி கடை அப்படின்ற ஒரு படத்தை கொடுக்கும்போது அது எப்படி சரியா இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு மீறி ஒரு படி போய் வன்மமாக சில விஷயங்களை கக்குறீங்க பாருங்க, பாம்பு விஷத்தை கக்குற மாதிரி கக்குறீங்க. அது நாகரிகமா இல்லை. அப்படிப்பட்ட நாகரிகமான சினிமா வந்து இப்ப சமீபத்தில் போயிட்டு இருக்கு. Agayam Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் மற்றும் தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் வந்த டீசர்ஸில் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக எல்லாரும் கொண்டாடுற டீசர் வந்துட்டு குட் பேட் அக்லி டீசர். நாங்கள் எப்படி தான் பார்க்கணும்னு நினச்சோம் அஜித் குமாரை, அப்படி கொடுத்துருக்கீங்க ஆதிக்குன்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதோடு சேர்த்து இட்லி கடை படம் வரப்போகுதுன்னு சொன்னோன்னே ரெண்டுக்கும் வந்து ஒரு பெரிய போட்டி ஆயிடுச்சு. ஏங்க அஜித் சார் வந்து விஜய் சாரோட கிளாஷ் விடுவார், எப்படி அஜித்துக்கும் தனுஷ்க்கும் நீங்கள் சொல்லுவீங்க? அதுவும் இட்லி கடை என்ன கண்டென்ட்னே தெரில, ரொம்ப சின்னதாக காட்டினாங்க, அப்புறம் பார்த்தா அருண் வந்து பெருசாக காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் இந்த டீசர் உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்துச்சு, இந்த கிளாஷ் எப்படி பார்க்குறீங்க சார்? குட் பேட் அக்லி டீசரை பொறுத்த வரைக்கும் சார், ஆதிக் வந்து அஜித்தோட ஃபேன் பாயா இந்த படத்தை பண்ணியிருக்காரு, அப்படிதான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து இந்த டீசர்லேயே பாருங்க, இந்த 1.5 நிமிஷம் டீசரில் அஜித்தை தவிர வேற யாரையுமே காட்டல. இந்த படத்தில் வந்து திரிஷா ஹீரோயின் இருக்காங்க, அவங்கள காட்டல. அப்புறம் வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் வில்லனா நடிக்கிறாருன்னு சொல்றாங்க, அவங்கள காட்டல. யாரையுமே காட்டாம வெறும் அஜித்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அஜித்துக்கான மாஸ் என்டர்டைன்மெண்ட் இதில் இருக்கு, அஜித்துக்கான படம் இது, அஜித்துக்கான ஃபேன்ஸுக்கான படம் இது அப்படின்னு சொல்லி அடிக்கிற மாதிரி விட்ட மாதிரி தான் இருக்கு இந்த 1.5 நிமிஷம் டீசர். உண்மையும் அப்படிதான். அஜித் பார்த்தீங்கன்னா பல லுக்குகளில் வராரு. தீனா லுக்லையும் அஜித் இருக்காரு, மங்காத்தா லுக்லையும் அஜித் இருக்காரு, சிக் லைட்லாம் போடுறாரு பார்த்தீங்களா, அது வாலி லுக்லையும் அஜித் இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோட் சூட்டோட பயங்கரமா இறங்கி வராரு பாருங்க வேகமா, அது பில்லா லுக்லையும் இருக்காரு. இன்னும் நிறைய படங்கள் அஜித்தோட படங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், பல லுக்ல இருக்காரு. இன்னொரு விஷயம் கேளுங்க, அஜித் வந்து நடுவில் உடம்பெல்லாம் ஏறி ரொம்ப குண்டாயிட்டாரு. இப்போ இந்த படத்துல நல்ல எங்கா காட்சி அளிக்கிறார் சில சீன்ஸ்ல. அது காரணம் என்ன அப்படின்னா, அவர் ரேஸ்க்கு போறதுக்காண்டி உடம்பு வந்து குறைச்சாரு. ஒரு ஃபிட்னஸ் வேணும் ரேஸ்க்கு போறதுக்கு, அந்த ஃபிட்னஸ்க்காண்டி உடம்பு வந்து பயங்கரமா குறைச்சாரு. குறைச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை பண்ணாரு. இந்த படத்தை பண்ணும்போது அந்த பழைய அஜித்தை வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்றாங்க, பழைய அஜித் திரும்பி வந்துட்டு தான் ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த விடாமுயற்சி படம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய டிசப்பாயின்மெண்டா போச்சு. அவங்க தலைவர்கிட்ட, அதாவது அவங்க நடிகர்கிட்ட தலன்னு கொண்டாடுற ஒரு நடிகர்கிட்ட ஒரு விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. அது வந்து மாசான ஆக்ஷனு, மாசான வாக்கு, லுக்கு, ஸ்டைலு, ஒரு கமர்ஷியலான ஒரு டான்ஸு, குத்துப்பாட்டு எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. இது எல்லாமே இல்லாமல் ஒரு விடாமுயற்சி வந்தபோது அவங்க சோர்ந்து போயிருந்தாங்க, கொஞ்சம் துவழ்ந்து போயிருந்தாங்க, அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த டீசரை பார்த்தா இந்த படம் நம்மளுடைய தலைவருடைய படம், தலையோட படம், இதில் என்னென்ன நம்ம எதிர்பார்க்குறோமோ அத்தனை கொண்டாட்டமும் இந்த படத்தில் இருக்கு போல அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 10 ரசிகர்கள் வெயிட் பண்ணி
பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இட்லி கடை வந்து தனுஷ் வந்து ஒரு சிறந்த நடிகர். தனுஷ் வந்து எந்த விதத்துலையுமே நம்ம வந்து டீக்ரேட் பண்ணியோ இல்லை தனுஷ் ஒரு தாழ்ந்த நடிகரோ நம்ம சொல்ல முடியாது. அதாவது வந்து எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு நடிகர். இப்போ தனுஷோட 3வது படம்னு நினைக்கிறேன், அதாவது வந்து காதல் கொண்டேன். அந்த காதல் கொண்டேன் படத்திலே பாருங்க தனுஷ் எப்படி வித்தியாசமாக பண்ணியிருந்தார். அவர் நடிக்கிறத பார்த்து அவருடைய ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸையும் பார்த்து யாரா அந்த பையன் அப்படின்னு ஆடியன்ஸ் மட்டும் இல்லை எல்லா சினிமா இண்டஸ்ட்ரி திரும்பி பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த படத்தில் கொடுத்துருந்தார். சும்மா துள்ளுவத இளமைன்னு ஒரு படத்தில் கேஷுவலாக ஒரு ஃபன் பாயா ஒரு பிளே பாய் மாதிரி நடிச்சிருந்த தனுஷா இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி படம் கொடுத்தாரு. எந்த படம்? காதல் கொண்டேன். அதுக்கப்புறம் அவர் நடிச்சுட்டு இருக்கிற எல்லா படம் பாருங்க, அசூரன் வரைக்கும் பாருங்க, அதுக்கு வட சென்னை பாருங்க, எல்லா படத்துலையுமே வேற 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 பொல்லாதவன் ஒரு பரிமாணம், இப்படி என்ன மாதிரியான கேரக்டர் கொடுத்தீங்கனாலும் அதை ஷோல்டர் பண்ணக்கூடிய ஒரு எப்படி சொல்றது வெசடைல் ஆர்டிஸ்ட் தனுஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நடிகர். இப்போ இந்த இட்லி கடையிலையும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. ராயனும் அவர் தான் இயக்கம் பண்ணியிருந்தாரு. அந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாச்சு, அது ஒரு பெரிய கமர்ஷியல் படமாச்சு. இப்போ அவருக்கு இருக்கிற இந்த ஒரு மார்க்கெட்டுக்கு நிச்சயமாக வந்து ஒரு ஃபேமிலி படமோ இல்லை ஒரு சாதாரண லவ் படமோ அவர் எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து நிச்சயமாக அது ஒரு பெரிய ஆக்ஷன் படமாக தான் எடுத்திருப்பாரு. இந்த படத்தில் வந்து தனுஷ்க்கு வந்து போட்டியாக அருண் விஜய் கூட நடிச்சிருக்காரு. அருண் விஜய் வந்து பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து வச்சிருக்காரு. நிச்சயமாக வந்து தனுஷோட படம், அதாவது இட்லி கடை, ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்கும். ஒரு நல்ல பேசக்கூடிய படமாக தான் இருக்கும். அவரே டைரக்டும் பண்ணியிருக்காரு. அதனால பல எலிமெண்ட்ஸ் இதுக்குள்ள வச்சு பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ அஜித் தனுஷ் ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அஜித்தா தனுஷா அப்படின்னா அஜித்துக்கு இருக்கிற மார்க்கெட் உயரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற மாதிரியான மார்க்கெட் உயரம். அஜித்துக்கு இருக்கிற ஆடியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற மாதிரியான ஆடியன்ஸ். அஜித்துக்கு இருக்கிற கொண்டாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற மாதிரியான கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தையும் தனுஷ்க்கு இருக்கிற ஆடியன்ஸ், தனுஷ்க்கு இருக்கிற மார்க்கெட்டு, தனுஷனுடைய ஆடியன்ஸோட கொண்டாட்டத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அஜித் ரொம்ப மேலே தான், தனுஷ் கொஞ்சம் கீழே தான். இதுதான் வந்து யதார்த்தமான விஷயம். புரியுது உங்களுக்கு? மார்க்கெட் வியாபாரமும் பார்த்தீங்கன்னா தனுஷ் படத்துக்கு ஒரு வியாபாரம் தான், அஜித் படத்துக்கு பல மடங்கு பெரிய வியாபாரம் தான். அதுவும் அஜித்தினுடைய மாஸ் படம் வந்து இப்போ குட் பேட் அக்லி வரப்போகுதுன்னா அதோட வந்து இட்லி கடை மோதும் போது நிறைய சிக்கல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம் தயாரிப்பாளராக நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது என்னன்னா 2 பெரிய படங்கள், அதாவது குட் பேட் அக்லியும் ஏப்ரல் 10 வருது, இட்லி கடையும் ஏப்ரல் 10 வருது. 2 பெரிய படங்கள் ஏப்ரல் 10 வர்றது வந்து ஒரு தயாரிப்பாளராக எனக்கு வந்து அது அட்வைசபிளா படலை. காரணம் என்ன அப்படின்னா இதுவும் பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம், குட் பேட் அக்லியும் இட்லி கடையும் பெரிய பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படம். 2 படமும் வரும்போது, அதாவது வந்து இப்போ அஜித் படம் மட்டும் வருதுன்னு வச்சுங்க, 1000 ஸ்க்ரீன்ஸ்னா 900 ஸ்க்ரீன்ஸ் 1000 ஸ்க்ரீன்ஸ் அஜித் படத்துக்கு கொடுப்பாங்க. வேர்ல்டு வைடு அஜித் படம் ரிலீஸ் ஆகும். அப்புறம் இப்போ வந்து கேரளா, ஆந்திரா, இப்போ வந்து கர்நாடகா எல்லா ஸ்டேட்லேயும் மார்க்கெட் வந்துருச்சு. உலகம் பூரா தமிழ் படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் பூரா தமிழ் நடிகர்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழர்கள் வந்து உலகம் பூரா போயிட்டாங்க இப்போ. அதனால் எல்லா பாருங்கள், இந்த இப்போ சமீபத்தில் வந்த எல்லா படங்களும் பாருங்கள் உலகம் பூரா கொண்டாடுறாங்க நம்ம தமிழ் படங்களை. அப்படி இருக்கும்போது அஜித்துக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்க்ரீன்ஸ் மொத்த ஆடியன்ஸும் அஜித் படத்தை போய் பார்ப்பாங்க. 1 வாரமோ 2 வாரமோ, அவ்வளோதான் என்னுடைய எந்த படமாக இருந்தாலும் இன்னைக்கு. அதுக்கப்புறம் ஓடிடிக்கு வந்துருது. இப்படி இருக்கும்போது இந்த மொத்த கலெக்ஷனுமே குட் பேட் அக்லி போய் சேரும். இப்போ தனுஷ் படம் வந்து தனியாக வந்துச்சுன்னா அவருக்கு வந்து ஒரு 700 650 800 ஸ்க்ரீன் கிடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான். அவருக்கு ஒரு தனியாக ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த ஆடியன்ஸ் அந்த படத்தை போய் தனியாக பார்ப்பாங்க. இதே மாதிரி உலகம் பூரா அந்த படத்தை கொண்டாடுவாங்க. ஒரு கலெக்ஷன் பெருசாக இருக்கும். இப்போ 2 படமும் ஒரே நாளில் வரும்போது என்ன பிரச்சனைனா, அஜித் படத்துக்கு ஒரு 600 ஸ்க்ரீன் 650 ஸ்க்ரீன் கிடைக்குதுன்னா இவருக்கு ஒரு 400 500 ஸ்க்ரீன் கிடைக்கும். இப்போ ஆடியன்ஸ் வந்து ஒரே நாளில் 2 படம் போது அப்படியே டிவைட் ஆகி போவாங்க. ஓகேவா? டிவைட் ஆகி போவாங்க. டோட்டல் க்ரௌட் வந்து டிவைட் ஆகி 2 படத்துக்கு போவாங்க. ஸோ இது வந்து ஒரு 650 ஸ்க்ரீனில் என்ன கலெக்ட் பண்ணுவோம்? 1000 ஸ்க்ரீனில் ஒரு வாரத்தில் கலெக்ட் பண்ணுற கலெக்ஷனும் 650 ஸ்க்ரீனில் அஜித் படம் கலெக்ஷன் பண்ணுற கலெக்ஷனும் டிஃபரன்ஸ் இருக்க தானே செய்யும். அதே மாதிரி இவர் 800 ஸ்க்ரீனில் கலெக்ட் பண்ண வேண்டிய கலெக்ஷனும் 450 ஸ்க்ரீனில் கலெக்ட் பண்ண வேண்டிய கலெக்ஷனும் டிஃபரன்ஸ் இருக்க தானே செய்யும். அப்போ 2 படத்துக்கு வர வேண்டிய வந்து தனித்தனியாக வர வேண்டிய ஒரு கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது டிவைட் ஆயிரும். அது வந்து தயாரிப்பாளருக்கும் நல்லதில்லை, அது வந்து தேட்டருக்கும் நல்லதில்லை, டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நல்லதில்லை, மொத்தத்தில் வந்து யாருக்குமே சினிமா சார்ந்தவங்களுக்கு நல்லதில்லை, ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளினா 8 படம் 10 படங்கள்லாம் வந்திருக்கு. ரஜினி படத்தோட கமல் படம் வந்திருக்கு, கமல் படத்தோட விஜயகாந்த் படம் வந்திருக்கு, கார்த்திக் படம் வந்திருக்கு, பிரபு படம் வந்திருக்கு. அந்த சினிமா வேற, இன்னைக்கு இருக்கிற சினிமா வேற. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் 30 லட்சம் 25 லட்சம் 50 லட்சத்தில் படங்கள் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கலெக்ஷன் வேற, அந்த வியாபாரம் வேற, அந்த
சினிமாவே வேற. இன்னைக்கு இருக்கிற வந்து ஆடியன்ஸ் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் தியேட்டர்ஸ் எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்ஸாக மாறி போச்சு. அந்த மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு தியேட்டரில் 850 சீட்ஸ் இருக்கும், 1000 சீட்ஸ் இருக்கும். இன்னைக்கு வந்து மல்டிப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா 200 சீட்டு தான் இருக்குது, 150 சீட்டு தான் இருக்குது, 300 சீட்டு தான் இருக்குது. இதுக்கு மேலே தியேட்டரே கிடையாது, அதுக்கு மேலே கெப்பாசிட்டியே கிடையாது. அப்படி ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது இந்த கலெக்ஷன் எல்லாம் டிவைட் ஆகிறது வந்து யாருக்குமே நல்லதில்லை சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் சொல்லிட்டீங்க சார். ஆனால் ரசிகர்கள் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, அஜித் எவ்வளோ உச்சத்தில் இருக்காரு, அது இல்லாமல் அந்த படத்தோட டீசர் எப்படி இருக்குது, ஒரு அட்டிச்சு நொறுக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுக்க போகிறாங்க. அப்போ இந்த இட்லி கடை அப்படின்ற ஒரு படத்தை கொடுக்கும்போது அது எப்படி சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு படிக்கு மேலே போய் இந்த ரோஹிணி திரையரங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி குண்டானுக்கு மாலெல்லாம் போட்டு, அது வழக்கமாக நடக்கிறது தான். எப்பவுமே வந்து அஜித் விஜய் படங்களுக்கு நடக்கும், இப்போ வந்து அஜித் தனுஷ் படங்களுக்கு நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. போய் வந்து அதை பண்ணுறாங்க. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறது, தனுஷ் நீ எப்படி வந்து நீ கிளாஸ் கொடுக்கலாம் அவரோட அப்படின்றது. 2 படம் வருது, நீங்கள் சொல்ல தயாரிப்பாளராக ரொம்ப அழகாக சொன்னீங்க, இது வந்து ஒரு டிவைட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களோட மனநிலை எப்படின்னா, நீ எப்படி மோதுவ, நீ எப்படி எங்கள் அளவு எதிர்ப்ப அப்படின்றாங்களே, இந்த மனநிலை எப்படி பார்க்குறீங்க? சார், ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. எந்த படமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நடிகர் நடித்த படமாக இருந்தாலும் சரி, அது சின்ன படமாக பெரிய படமாங்கிறது தியேட்டருக்கு வந்து ஒரு ஷோ ஓடி அது ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து பெரிய படமெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம், இது பெரிய படம், இது 500 கோடி வியாபாரமாக இருக்குது, இது வந்து 400 கோடி வியாபாரமாக இருக்குது, இப்படிலாம் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு படம் சாதாரண படமாக இருக்கலாம். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்ன பட்ஜெட்டில் வந்திருக்கும் லவ் டுடே, என்ன கலெக்ஷன் பண்ணிச்சு, அப்போ அது பெரிய படம் தானே. பேசப்படாத பிரதீப் ரங்கநாதனை பற்றி யாருமே தெரியாத ஒரு அறியப்படாத நடிகருடைய படம் முதல்ல தியேட்டருக்கு வருது. அது பெரிய நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க, பெரிய நிறுவனம் வெளியிட்டு கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இவ்வளோ பெரிய வெற்றி அந்த படத்துக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த படத்தினுடைய கண்டென்ட், எந்த படம் பெரிய படம் சின்ன படங்கிறது யாராலுமே கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ டிராகன் எடுத்துக்கோங்க. டிராகன் இன்னைக்கு பண்ணுற கலெக்ஷன் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 100 கோடியை தாண்டி கலெக்ஷன் போயிட்டு இருக்கு. இது வந்து சின்ன படமா பெரிய படமா, இது பார்க்கும்போது தயாரிக்கும் போது ஒரு 30 கோடி ரூபாய் பட்ஜெட்லயோ ஏதோ ஒரு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வெளி வந்ததுக்கு அப்புறம் 100-150 கோடி கலெக்ட் பண்ணும்போது அது பெரிய படம். புரியுதா உங்களுக்கு? அதனால எது கலெக்ட் பண்ணுது, எது ஆடியன்ஸ் கிட்ட போய் மேக்சிமம் ரீச் ஆகுது, அதுதான் பெரிய படம். இப்போ அஜித் படமும் தனுஷ் படமும் ஒன்னா வரும்போது அவங்க ஆடியன்ஸ்குள்ள ஒரு கிளாஷ் இருக்குது. இது சின்ன படமா பெரிய படமா. அவங்க ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து அஜித் ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க, டே இது வந்து பிரியாணி கடைடா அப்படிங்கிறாங்க, நீங்கள் வந்து இட்லி கடைடா அப்படிங்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? இட்லி கிடைக்கும் பிரியாணி கிடைக்கும் போட்டு வச்சா யாரா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இது வந்து ஓகே, இது வந்து இந்த மாதிரி ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது. ஒரு நடிகர் வரும்போது இது என்ன காரணம்னா சார், நடிகர்கள் மேலே வந்து ஆடியன்ஸ் வந்து ஓவராக பற்று வைக்கிறாங்க, ஓவராக பிரிய வைக்கிறாங்க. அந்த ஓவராக பற்று வைக்கிற அளவுக்கு பிரிய வைக்கிற அளவுக்கு அந்த ஆடியன்ஸ் வந்து இந்த ரசிகர்களுக்கு ஏதாவது திருப்பி செய்கிறாங்கன்னா கிடையாது. அவங்க வந்து பல கோடிகளை சம்பளம் வாங்கிட்டு வேற மாதிரியான ஒரு வாழ்க்கை, ஒரு ராயலான ஒரு வாழ்க்கை, ஒரு ராஜா கூட வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நடிகர்களுக்காண்டி இந்த ஆடியன்ஸ் ஒரு உயிரை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பல இடங்கள்ல. அந்த ஒரு வெறித்தனமான ஒரு பிரியம்தான், ஒரு ஃபேன் பாய் கொண்டாட்டம் ஒன்று இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. விசில் அடிக்கலாம், படத்தை பார்க்கலாம், கைதட்டலாம், ரசிக்கலாம், தலையங்கலாம், தளபதிங்களாம் எல்லாமே சொல்லலாம். ஆனால் அதுக்கு மேலே ஒரு படி போய் நான் பேனரை வந்து பால் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படிங்கிறது, அது மாலை போடுறேங்கிறது, ஒரு தின்னான பேனரில் வந்து ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன பசங்க 18 வயசு பையன் 20 வயசு பையன்லாம் போய் அங்கேருந்து கீழே விழுந்து செத்து போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் 100% கண்டிக்கணும். இதெல்லாம் முழுக்க தவறு. இது இல்லாமல் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் ரசிகர்களாகட்டும் பல இடங்களில் பாருங்கள், விஜய் பற்றின ஒரு விஷயம் வந்துச்சுன்னா உடனே அஜித் ரசிகர்கள் வந்து உடனே அதை பற்றி ட்ரால் பண்ணுறது பற்றி பிரச்சனை இல்லை. அதாவது சாதாரணமாக ஒரு கமெண்ட், எங்கள் தலைக்கு மேலே நீ என்னடா வந்துருவியாடா போயிடுவாடா இப்படியெல்லாம் பேசுறதெல்லாம் ஓகே, ஒரு மனநிலை. ஆனா அதை தாண்டி கேவலமா அசிங்கமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணா புண்ணா கெட்ட வார்த்தைகள் இன்னைக்கு இதெல்லாமே இருக்கு சார். கண்ணா புண்ணான்னு கெட்ட வார்த்தையில் பேசுறது எப்படி சார் தப்பு? அதே மாதிரி அந்த அஜித் படம் வரும்போது விஜய் ரசிகர்கள் பேசுறது, இதெல்லாம் சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஒரு குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு இருந்த ரசிகர்கள், அதாவது வந்து ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை வேற மாதிரி இருந்துச்சு. 2 பேருடைய படத்தையும் பார்ப்பாங்க. ரஜினி ரசிகர்கள் வந்து கமல் படத்தையும் பார்ப்பாங்க, ஆனால் விமர்சனம் பண்ணிப்பாங்க. கமல் ரசிகர் வந்து ரஜினி படத்தையும் பார்ப்பாங்க, ஆனால் விமர்சனம் பண்ணிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து விமர்சனம்
விமர்சனங்கிற ஒரு விஷயத்தை மீறி ஃபேன் பாய் கொண்டாட்டம், விசிலடிச்சு கொண்டாடுறது, என்ஜாய் பண்ணுறது, ஒரு ஆட்டம் போடுறது, பாட்டம் போடுறது, கொண்டாடுறது அப்படிங்கிறத மீறி அடுத்தடுத்து வன்மமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். இது வந்து இப்போ சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிட்டு, இது வந்து ரசிகர்களுக்கு, அதாவது வந்து நடிகருக்குள்ள வன்மம் இருக்கா அப்படின்னா இருக்குது. நம்ம ஓப்பனாக சொல்லுவோம். அதாவது ஒரு நடிகர் பெரிய லெவலில் முன்னுக்கு வந்துட்டாருன்னா இன்னொரு நடிகர் வந்து அதை பற்றி பெருசாக அதாவது வந்து நம்மளோட இவன் ஒருபடி முன்னுக்கு வந்துட்டானா அப்படின்னு நினைக்கிறது. ஒரு உதாரணமாக நம்ம சொல்லணும்னா அருண் விஜய் வந்து யாரெல்லாம் மாஸ்க் காட்டுறது அப்படின்னு ஒரு வேர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயனை பற்றி பேசினார். அது காரணம் என்னென்னா அருண் விஜய்க்கு வன்மம் இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு வாரிசு நடிகர் 35 வருஷத்துக்கு மேலே போராடுறார் ஒரு நிலையை பிடிக்கிறதுக்கு. ஆனால் இன்னைக்கும் அது முடியலை. கிட்டத்தட்ட 6-7 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக தான் அருண் விஜய் இன்னைக்கும் இருக்காரு சினிமா உலகத்தில். ஆனால் சில காலங்களுக்குள்ளே கிட்டத்தட்ட 12-10 வருஷத்துக்குள்ளேயே சிவகார்த்திகேயன் வந்து கிட்டத்தட்ட 75 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உச்சத்தில் போய் உட்காந்துருக்காரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல நடிகர்களை வந்து சிவகார்த்திகேயன் வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு, ஒரு உயரத்துக்கு போயிட்டாரு. எப்படி போனாரு, ஏன் போனாரு, ஏன் அவர் படத்தை ஆடியன்ஸ் பார்த்தாங்க, ஏன் அவரை கொண்டாடினாங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒருத்தரை ஒரு ஹீரோன்னு வந்து நிற்கிறவனை எதனோ ஒரு காரணத்தினால ஆடியன்ஸ்க்கு, அதாவது மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கொண்டாடப்பட்ட நடிகர்கள் தான் எம்ஜிஆர் சிவாஜி, அப்படி கொண்டாடப்பட்ட நடிகர்கள் தான் ரஜினி கமல், அப்படி கொண்டாடப்பட்ட நடிகர்கள் தான் விஜய் அஜித், அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நடிகர்கள் தான் தனுஷ் சிம்பு எல்லாருமே. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து எல்லாத்தையும் மீறி ஒரு இடத்துக்கு போயிட்டார் சார். ஏன் போனாரு, இவர் எதுக்கு போனாரு, இவர்கிட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்கு? இவங்க கிட்ட எல்லாம் இல்லாத ஒரு விஷயம். அருண் விஜய் சிவகார்த்திகேயன் நம்ம கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. ஆனால் பல ஹீரோ கிட்ட இல்லாத ஒரு விஷயம், சூர்யா கிட்ட இல்லாத ஒரு விஷயம், இவங்க கிட்ட எல்லாம் இல்லாத ஒரு விஷயம் சிவகார்த்திகிட்ட என்ன இருக்கு? தனுஷ் கிட்ட இல்லாத விஷயமே. தனுஷ் தான் வந்து அவரை வந்து படத்துல எதிர்நீச்சல் படத்துல அறிமுகப்படுத்தினார். தனுஷ் கிட்ட இல்லாத விஷயம், தனுஷை விட சம்பளம் வாங்கக்கூடிய, தனுஷை விட ஆடியன்ஸ் ஜாஸ்தி இருக்கிற ஒரு நடிகரா சிவகார்த்திகேயன் ஏன் போனாருன்னு அது கேட்கவே முடியாது. அது மக்கள் தான் அந்த டிசிஷனை பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இங்கே நம்ம பழையபடி நம்ம ஃபேன் பாய்ஸ்க்கு வருவோம். இந்த மாதிரி வந்து இப்போ வந்து அஜித் விஜய் பற்றி பேசுனாங்கல்ல, இப்போ விஜய் இடம் காலியா போகுது. இப்போ வந்து அவர் இல்லை, நம்ம சினிமா இனிமேல் முடிச்சுக்கிறேன்ட்டாரு. இப்போ அஜித்துக்கும் தனுஷ்க்கும் போட்டியா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள வன்மத்தை கக்கிக்கிறது. பேச வேண்டாம், சண்டை போட வேண்டாம், ஜாலியாக ஒரு சில விஷயங்களை கமெண்ட் பண்ண வேண்டாம், நம்ம எந்த காலத்துலையுமே சொல்லலை. ஒரு ஃபேன் பாயா நீங்கள் சில விஷயங்கள் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு மீறி ஒரு படி போய் வன்மமாக சில விஷயங்களை கக்குறீங்க பாருங்க, பாம்பு விஷத்தை கக்குற மாதிரி கக்குறீங்க. அது நாகரிகமாக இல்லை. அப்படிப்பட்ட நாகரிகமான இந்த சினிமா வந்து இப்போ சமீபத்தில் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து விஜய் இடம் காலியாக போது சிவகார்த்திகேயன் பிடிப்பாரா, சிவகார்த்திகேயனுடைய இடத்தை வந்து பிரதீப் ரங்கநாதன் பிடிப்பாரா, இப்படி தனுஷ் இந்த இடத்தை பிடிப்பாரா, சிம்பு அந்த இடத்தை பிடிப்பாரா? யாரும் யாரோடைய இடத்தையும் பிடிக்க முடியாது. எம்ஜிஆர் சிவாஜினா அது ஒரு இரட்டையர்கள் இடம், அது யாருக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் ரஜினி கமல்னா அந்த இடத்தை யாரும் தொட முடியாது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 30-33 வருஷமா சினிமாவில் ஆளுமைகளாக இருக்கிறவங்க அஜித் விஜய். இந்த இடத்தை நீங்கள் யாராலையும் வச்சு நிரப்ப முடியாது. இந்த இடம் அவங்க இருந்தாலும் இல்லாட்டாலும் காலியாக இருக்கும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. எம்ஜிஆர் சிவாஜி இன்னைக்கு 2 பேருமே இல்லை, காலம் அவங்க இன்னைக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த இடம் அப்படியே தானே இருக்கு. எம்ஜிஆர் சிவாஜிங்கிற போட்டிக்கு நடுவில் யாரையாவது கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? அதே மாதிரி தான் இது. புரியுது உங்களுக்கு? அந்த வன்மத்தை வந்து அவங்க குறைக்கணும். அதாவது வந்து படங்கள் வந்து என்ஜாய் பண்ணி சந்தோஷம், இது என்டர்டைன்மெண்ட் மீடியா சார். அதில் நீங்கள் பாருங்க, அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்ல விஷயங்களும் சொல்றாங்க, ஜாலியான விஷயங்களும் சொல்றாங்க. அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, ஃபேன் பாயா என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தையும் பாருங்க, அந்த படத்தையும் பாருங்க, எல்லா படத்தையும் பார்த்து ஓட வைங்க. அப்பதான் நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வன்மத்தை கக்காதீங்கன்றதான் என்னுடைய அபிப்பிராயம். ஓகே, கண்டிப்பா. இப்போ வந்துட்டு விடாமுயற்சி வரப்போகுதுன்னும் போது தலை வரும்போது நாங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு டிராகன் வந்து தள்ளி போனதெல்லாம் சொன்னாங்க. நிறைய படங்கள் தள்ளி போச்சு அப்படின்னாங்க. குட் பேட் அக்லி வரும்போது அதான் சொன்னாங்க. நிறைய படங்கள் ரெடியாக இருந்துச்சு, பட் இந்த படம் வருதுன்றனால அதை தள்ளி போகிறோம் அப்படின்னு. ஆனால் வந்து வீர தீர சூரன் வந்து மார்ச்சில் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா சொல்கிறாங்க. துருவ நட்சத்திரம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறதா அந்த ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்லை, எல்லா படமும் ரிலீஸ் ஆகும் சார். பல படங்கள் பல சிக்கலில் மாட்டிக்குது. இப்போ துருவ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவன் மேனன் தயாரித்ததுனால ஒரு நல்ல இயக்குனர், அவருக்கு பல கடன்கள், சிக்கல், பிரச்சனை, இதனால தான் அந்த படம் வராமல் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து நம்ம மதகத ராஜான்னு ஒரு படம் வந்து 12 வருஷத்துக்கு மேலே வராமல் இருந்துச்சு. அந்த படம் நல்ல படம்னு பல நாள் சினிமாவில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் படத்தை கொண்டு வர முடியல. ஏதோ ஒரு கால சூழ்நிலை வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த படத்தை நம்ம இந்த காலகட்டத்தில் ரிலீஸ் பண்ணலாம். அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்ன சொல்கிறது, அந்த விடாமுயற்சி வந்து அந்த போட்டியிலேருந்து விலகுனதுனால வேற சில படங்கள் உள்ள
உள்ள கொண்டு வரலான்னு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு ஸ்பேஸ் இருந்ததுனால அது கொண்டு வந்தாங்க. அது பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. இப்போ வந்து துருவ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு நல்ல படம்னு தான் எல்லாரும் சினிமாவில் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்தால் நல்லா ஓடும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியாக இந்த கடனெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த படத்தை எப்படி கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. படத்தை கொண்டு வந்தீங்கன்னா தான் அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 30 கோடியோ 40 கோடியோ 80 கோடியோ 90 கோடியோ அது வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் கலெக்ட் ஆகி வெளியில் வரும். இப்போ ஒரு 90 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட ஒரு படம் அது வெளியில் வந்தால் தான் அந்த கடன்காரங்களுக்குலாம் ஏதாவது ஒரு அமௌண்ட் போய் சேரும். பல வருஷங்களாக முடங்கி இருக்கிறதுனால யாருக்குமே கடன் வந்து சேர போகிறது இல்லை. அதனால் அந்த படமும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஏப்ரலில் வருதுங்கிறாங்க. இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்து நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி குட் பேட் அக்லி வருது. இந்த இடத்துல வந்து இட்லி கடை வருதுங்கிறாங்க. அப்புறம் மே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ வருது 1ஆம் தேதி. இதுக்கு நடுவில் வந்து 27 வந்து வீரதீர சூரன் மார்ச்சில் வருதுங்கிறாங்க. ஸோ நிறைய படங்கள் பேக் டு பேக் இருக்கிறதுனால ஒரு படங்கள் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஒரு படத்தோட ஒரு படம் போட்டி போடுறது இன்னைக்கு ஹெல்த்தியாக இருக்காது. ஆடியன்ஸ்க்கு வேணால் ஜாலியாக இருக்கும். ஆனால் வந்து ஒரு தொழிலாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே உள்ள அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முதலீடு அது டிவைட் ஆகி போக ஆரம்பிச்சிடும். கலெக்ஷன் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பல படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கான கரெக்டான ஸ்பேஸில் வரணும். இப்போ ஒரு சின்ன படம் பெரிய படம் வரும்போது இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, அதாவது வந்து விடாமுயற்சி வரும்போது பல படங்கள் தள்ளி போயிட்டாங்க. டிராகன் மாதிரி படம் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. காரணம்னா அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஆர்டிஸ்ட், விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஆர்டிஸ்ட், கமல் ரஜினி மாதிரி ஒரு மாஸ் ஆர்டிஸ்ட்டு நடிக்கும் போது அந்த படத்தினுடைய அட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஆடியன்ஸ் கிட்ட, அது ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாருமே அங்கே ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிப்பாங்க. அங்கே ஒரு சின்ன படம் அது வந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி தான் சின்ன படம், ஓகேவா, நம்ம பேசின மாதிரி அந்த படம் வரும்போது அது எந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணும், அது எந்த அளவுக்கு தியேட்டரில் நிற்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து ஒரு விஜய் படம் வரும்போது ஒரு அஜித் படம் வரும்போது மேக்ஸிமம் ஸ்க்ரீன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது இவங்களுக்கு ஒரு 100 150 200 ஸ்க்ரீன் தான் கிடைக்கும். ஒரு டிராகனே வந்திருந்தா கூட விடாமுயற்சியோட போட்டி போட்டு. ஸோ இதெல்லாம் சிக்கல் தானே. 200 ஸ்க்ரீனில் என்ன நீங்கள் வந்து கலெக்ஷன் எடுப்பீங்க. அதனால வராம இருக்கிறது நல்லது. ஓகே, இதுக்கு முன்னாடி வராமல் இருக்கிறது நல்லது. இல்லை, இந்த பெரிய பெரிய படங்களோட சின்ன படங்கள் போட்டி போடாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, சிவகார்த்திகேயனை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. தனுஷை மிஞ்சி இப்போ சம்பளம் வாங்கலாம் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மதராசின்னு ஒரு படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. முருகதாஸ் இயக்கம்னா வேற லெவல் எதுவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இட்லி கடை இப்போ ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அது வந்து மதராசியோட கிளாஷில் தான் போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கதாலாம் சொன்னாங்க. அப்புறமா அவங்க 2 பேரும் ஒன்றா மாதிரி ஃபோட்டோலாம் போட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு எதிர் முனையில் வந்துட்டு நம்ம அறிமுகப்படுத்தின ஒரு நடிகர் இன்னைக்கு இத்தனை உச்சத்தில் இருக்காரு. பட் இருந்தாலும் நம்ம படத்துக்கு போட்டியாக அவர் வந்தார்னா அது சரியா இருக்குமான்னு அங்கே ஒரு பிரச்சனை வரத்தானே செய்யும். அதை எப்படி பார்க்குறீங்க? சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படம் இருக்கு இல்லையா, அந்த ஜனநாயகன் படமும் சிவகார்த்திகேயன் படமும், அதாவது வந்து பராசக்தியும் ஒன்றா வரப்போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. விஜய் தான் சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கொடுத்தாரு. விஜய் உயரம் என்ன, சிவகார்த்திகேயன் உயரம் என்ன, அது ரெண்டும் போட்டி போட போகுது, ரெண்டும் பொங்கலுக்கு வரப்போகுதுன்னாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க தான் சார். இது யாரோடையும் யாரும் போட்டிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது சார். சில சூழ்நிலைகள் வந்து இப்படி அமைஞ்சிருச்சுன்னா வேற வழி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லாமல் தவிர்த்து தனித்தனியாக வர்றது வந்து சினிமாவுக்கு நம்ம ஏற்கனவே பேசிகிட்டே இருக்கிற மாதிரி சினிமாவுக்கு நல்லது, தயாரிப்பாளர்களுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, தியேட்டர் ஓனர்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லது. ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ வந்து இவருக்கு இவர் போட்டியா அவருக்கு அவர் போட்டியாலாம் நம்ம யாரையுமே சொல்ல முடியாது சார். யாருக்கு யார் போட்டியாக வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பிரதீப் ரங்கன் அதெல்லாம் வந்துட்டு இருக்காரு. அவர் அடுத்த மாதிரி நடிகர்கள் வந்துட்டே இருப்பாங்க. காலங்கள் ஓட ஓட உருள வேற வேற ஆளுங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அதை தடுக்கவும் முடியாது, நம்ம அணை போட்டு அதை நிறுத்தவும் முடியாது. புதுசாக ஸ்டார்ஸ் உருவாகிட்டு தான் இருப்பாங்க. ஒரு காலத்தில் பழைய ஆளுங்க ஃபேட் அவுட் ஆகி புது ஆளுங்க வருவாங்க. இது இயற்கை தானே. ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுக்கு நன்றி. நன்றி.